கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை எத்தனை பேர் வாசிக்கிறோம்? நிறைய பேர் வேத புத்தகத்தை இப்போது வாசிக்கிறது இல்லை. உலக அளவிலே புள்ளி விவரப்படி வேதத்தை வாசிக்கிறவர்கள் மிக 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 சுருக்கமானவர்களாயிருக்கிறார்கள். வேதத்தை பெரும்பாலும் மக்கள் வேதத்தை படிக்காதவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கலிபோர்னியாவில் 7 ஹோமோசெக்சுவல்ஸ் சேர்ந்து அந்த மாநிலத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். என்னவென்றால், அரசாங்கம் ஹோமோசெக்சுவலை அனுமதித்திருக்கிறது. அது இப்ப சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்றை வேத புத்தகம் எதிர்த்து பேசுகிறதாம். ஹோமோசெக்சுவல் தவறு, அதை செய்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள், தேவராஜ்யம் போக மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது என்பதற்காக இந்த பரிசுத்த வேதாகமத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. சீக்கிரமாய் கலிபோர்னியா மாநிலத்தில் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலிபோர்னியா மாநிலத்தில் இது பேன் பண்ணப்பட்டால் பரிசுத்த வேதாகமம், அதன் பின்பு மற்ற மாநிலங்களிலேயும் இப்படி வழக்கு தொடர்ந்து பேன் பண்ணுவார்கள். அமெரிக்க தேசத்தில் எல்லா பள்ளிக்கூடங்களிலேயும் 10 கட்டளைகள் தொங்க விடப்பட்டிருந்தது. ஆனால் அதை வழக்கு போட்டு அதை அகற்றினார்கள். இப்பொழுது பரிசுத்த வேத புத்தகமே தடை செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க தேசத்தில் குரல் எழும்பி இருக்கிறது. அமெரிக்க தேசத்திலே வழக்கு தொடர்ந்து இதை வேத புத்தகத்தை பேன் பண்ணிவிட்டால் இந்தியாக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான். மற்ற நாடுகள் உள்ளவர்களும் அதே விதமாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பேன் பண்ண சட்டம் கொண்டு வருவார்கள். இது தடை பண்ணப்பட வேண்டும் என்று கொண்டு வருவார்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் தடை செய்யப்பட்ட பிறகு உங்க கையில் வேத புத்தகம் இருந்தால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். இது தடை செய்யப்பட்ட பிற்பாடு உங்கள் வீடுகளில் நீங்கள் வைத்திருக்க அனுமதி இல்லை. இது தடை செய்யப்பட்ட பொருளாக எண்ணப்படும். அது மாத்திரமல்ல, காலப்போக்கிலே நாம் இப்படி ஆராதிக்கும்படியான ஆராதனைக்குரிய சுதந்திரங்கள் மறுக்கப்படும், உலக அளவிலே மறுக்கப்படும். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனை பேர் வேத புத்தகத்தை படிக்கிறோம்? எந்த அளவு வேத புத்தகத்தை படித்து ஆராதனையில் பங்கு பெற்று ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடக்கிறதே, வீடுகளில் இருக்கிறதான மக்கள் ஜெபம் பண்ணி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பி பலப்படுத்தி வைத்துக் கொண்டால் வரப்போகிற பயங்கரமான கொடிய காலத்துக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே நிலை நிற்க முடியாதபடிக்கு பயங்கரமான ஒரு உபத்திரவ காலம் நமக்கு முன்னே வரப்போகிறது. பயங்கரமான ஒரு உபத்திரவ காலத்துக்கு உள்ளே நாம் தள்ளப்பட போகிறோம். ஆண்டவர் அப்படி நம்மை அவர் சாத்தானுடைய கையிலே அவர் கொடுக்க போகிறார். கிறிஸ்தவர்களுக்கு தேவன் அப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பை, உபத்திரவத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஏன்? கணக்கு ஒப்புவிக்கும்படியாய் கர்த்தர் காலத்தை ஆண்டவர் இவ்வளவு நாள் கொடுத்து விட்டார். ஆனால் நாம் சரியானபடி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினோமா என்றால் சரியானபடி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவில்லை. அறிந்து கொண்டபடி நாம் ஜெபித்தோம் என்றால் ஜெபிக்கவில்லை. ஏதோ ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறோம், அவ்வளவுதான் செய்கிறோம். வேற என்ன நம்ம செய்கிறோம்? கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்தோம், என்ன சாதித்தோம்? குறை சொல்லுகிறோம், குற்றம் சொல்லுகிறோம். மற்ற அநேக சபைகளில் கூடி அடி போடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள், வழக்கு தொடர்கிறார்கள், அரசியல் நடக்கிறது. பல விதத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், இவ்வளவு நாட்களும் பொறுமையோடு இருந்தவர் இப்பொழுது உலகத்தை ஆண்டவர் அவர் நியாயம் தீர்க்க முன்பதாக முதலாவதாக கர்த்தர் நியாய தீர்ப்பை அவர் தேவ ஜனங்கள் மத்தியிலே இருந்து அவர் துவங்க இருக்கிறார். நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த நாட்களிலே உலகத்தில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். உலகத்தில் சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை அவர் தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எலியா ஜெபித்தான். அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் அவன் ஒருவன் தனியாய் ஜெபித்த பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்டு
கர்த்தர் அன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும்படியாக, எழுப்புதல் உண்டாகும்படியாக, உயிர்மீட்சி உண்டாகும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். நாம் எங்கேயோ இருந்து நாம் ஜெபிப்போம் என்றாலும் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபிக்கிற விசுவாசிகளை கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அவர் நெத்தியிலே அவர் என்ன செய்வாராம், அவர் அடையாளம் போடும்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 4வது வசனம். 9வது அதிகாரம் 4வது வசனம். The book of Ezekiel chapter 9 verse 4. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொன்னார். சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொன்னார். யார் யார் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நெற்றியிலே கர்த்தர் அடையாளம் போடுவார். உலகத்திற்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் பொழுது, தேசத்திற்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் பொழுது அடையாளம் போடப்பட்டவர்கள். கீழே வாசிக்கலாம் 5வது வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை கவனித்து பாருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து துவங்குகிறது. அங்கே இருந்து வெட்டும்படி துவங்குகிறார்கள். ஆனால் யார் யாரெல்லாம் சபையிலே ஜெபம் பண்ணுகிற மக்களாய் இருக்கிறார்களோ, ஜெபத்துக்கு வருகிற மக்களாய் இருக்கிறார்களோ அவர்களை தொடாதிருங்கள், கிட்டி சேராதிருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெபம் பண்ண வருகிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் உபவாச ஜெபங்களுக்கு வருகிறார்கள்? எத்தனை பேர் ஜெபங்களை பங்கு பெறுகிறார்கள்? ஆலயத்துக்கு வந்து போகிற சடங்காச்சாரமான பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம். பெரும்பாலுமான கிறிஸ்தவர்கள் பெந்தேகோஸ்தே சபைகளிலேயும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளிலேயும், இன்னும் மற்ற சபைகள் சொல்லவே வேண்டாம், ஜெபத்திற்கு ஆட்கள் வர விருப்பமில்லை. முதல்ல சொன்னது போல மேடையில வந்து அவசரமான ஜெபம் செய்து விட்டு போக விரும்புகிறார்கள். தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். ஜெப ஆலயத்துக்கு வந்து ஆராதனை வந்து கால் மேல கால் போட்டு நம்ம உட்கார்ந்து அப்படியே பேசாம ஸ்டைலா அயன் பண்ண மாதிரி நம்ம ஷர்ட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, கசங்காம, கட்டி இருக்கிற சேலை கொலையாம, தலைமுடி கொஞ்சம் அங்கங்கே என்ன செய்ய மாறாம, கொஞ்சம் வேர்க்காமல் அப்படியே இந்த ஸ்டைலா செல போல வந்து செல போல போனோம். அதுதான் இன்னைக்கு விரும்புறாங்க சபைகள். பாரம்பரிய சபைகள் என்று சொல்லுகிறோமே, அந்த சபைகளுக்கு நம்ம சபைகளுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம அப்படி மாறிவிட்டோமே. பேசாமல் சிலைகளை போல வந்து சிலைகளை போல போகிறதுக்கு பெயர் என்ன? விக்கிரக ஆராதனை. விக்கிரகத்தை போல வந்து நின்று விக்கிரகத்தை போல போகிற, வாயிருந்தும் பேசாது, கைகள் இருந்தும் அசைக்காது. வேதம் அப்படித்தான் சொல்ல, அதுக்கு பெயர் தான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஒரு ஈடுபாடு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு வாஞ்சை, தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு சரியான ஒரு உற்சாகம், இது ஒன்றும் இல்லாமல், தேவனோடு தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லாமல், ஏதோ சபைக்கு வந்தேன், ஏதோ கடமைக்காக வந்தேன், ஏதோ சடங்கு அதை முடித்து விட்டு போகும்படி வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் என்கிறபடினாலே ஏதோ சபைக்கு வர வேண்டும் என்கிறதுக்காக சபைக்கு வந்து போகிற இந்த அனுபவத்தை கர்த்தர் அறிவிருக்கிறார். தேவன் அப்படிப்பட்டவர்களை கணக்கு கேட்கும்படிய காலம் சீக்கிரத்தில் வெளிப்படுகிறது. யார் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ, யார் யாரெல்லாம் இரவு ஜெபத்தில் வந்து பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ, யார் யார் வீடுகளில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஜனங்களை ரட்சியும், இப்படிப்பட்ட அருவருப்புகளை பார்க்கிறோமே, இந்த அருவருப்புகள், தேசத்தின் அருவருப்புகள், பாவங்களை நீர் ஆண்டவரே காண்கிறீரே, இவைகளை ஆண்டவரே நீர்
இந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், ஒரு மனம் திரும்பலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் பெருமூச்சு விடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் பாதுகாக்க போகிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துவார். அவர்களை ஆண்டவர் பாதுகாக்க போகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாயிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தை என்ன வாசித்தீர்கள்? 13 1 முதல் 5 வரையிலையும் மனம் திரும்புங்கள், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள். சீலோவாமில் இருக்கிற மக்களை விடவும் நீங்க சிறந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். சீலோவாம் அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இருக்க ஒரு இடம்தான். சீலோவாமிலே அநேக அற்புதங்கள் நடந்த இடம், சீலோவாமிலே தேவனுடைய அதிசயங்கள் நடந்த இடம். அந்த இடத்தையே விட்டு வைக்கவில்லை என்றால் எருசலேமே ஒன்றையும் காப்பாற்ற முடியாது. நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் எருசலேமுக்கு எச்சரித்தார். அந்த எச்சரிப்பை கேட்காமல் போனபடினாலே எருசலேமுக்கு வந்த ஆக்கினை தீர்ப்பிலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த பட்டணம் இடிக்கப்பட்டது, அந்த தேவ ஆலயம் இடிக்கப்பட்டது, உழப்பட்டது. கற்பவதிகளுடைய அதாவது கற்பவதிகள் வயிறுகள் கிழிக்கப்பட்டது, ரத்தம் ஆராய் ஓடிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். AD 70 ஆண்டவர் சொல்லி 70 ஆண்டுகள் ஆகிறதுக்கு முன்பதாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே சம்பவித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். within 70 years ஆண்டவர் சொல்லி 2000 வருஷத்துக்கு பிறகு சம்பவித்தது. within 100 years 100 ஆண்டுகளுக்குள்ளாலே அது சம்பவித்தது. ஆகவே தேவனுடைய தீர்க்க தரிசனம் அது ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். எதிலிருந்து மனம் திரும்பணும்? எவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? தெரிஞ்சாத்தானே மனம் திரும்ப முடியும். வாசித்து பாருங்கள். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே வாசிக்கிற சமயத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நியாய தீர்ப்பு தேவ உலகத்திலே முதலாவது தேவ ஜனங்களிடத்தில் துவங்கும் என்று சொன்னேன். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனத்துக்குள்ளே எங்க துவங்கும்? முதல்ல தேவ ஜனத்துக்குள்ளே முதல்ல எங்கே துவங்கும் என்றால் ஆசாரியனுடைய வீட்டில் துவங்கும், ஊழியக்காரனிடத்தில் துவங்கும். அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஊழியக்காரனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு வரும்போது விசுவாசிகள் நினைக்கிறாங்க, இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் பண்ணதுக்கு இப்படி வேணும் வரணும், சரியா ஆண்டவர் செஞ்சிருக்கார் அப்படி என்று சொல்லி பேசுகிறவர்கள் உண்டு. பாஸ்டருக்கு ஏன் கர்த்தர் அப்படி நியாய தீர்ப்பை கொடுத்தார் என்றால் விசுவாசிகளை விட அவர் அதிக பாவம் செய்து விட்டார் என்பதனால் அல்ல. ஏற்கனவே சொன்னது போல உலகத்தாரை விட இவர்கள் கிறிஸ்தவர்கள் அதிக பாவிகள் என்பதனாலே அல்ல. இங்கே ஆண்டவர் தேவனுடைய வீட்டிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே அவர் நியாய தீர்ப்பை செய்ய துவங்கும் பொழுது தேவனுடைய கோபம் முதலாவதாக ஆசாரியனுடைய வீட்டிலே துவங்குகிறது. ஆசாரியனை கர்த்தர் தண்டிக்கிறார். ஏன் ஆசாரியனை தண்டிக்கிறார்? இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளை பாருங்கள். ஒரு காலத்தில் ஆசாரியன் ஏலி என்றால் ஏலியுடைய நிலைமை வேறு. ஆனா இப்போ ஒப்படியும் பினேகாசும் the second generation of the priest, அவருடைய 2வது ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன்ல எப்படி இருந்தார்கள் என்பதை தான் அங்க பார்க்கிறோம். போன ஜெனரேஷன் எப்படி இருந்தது, இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கிறது? பெந்தெகோஸ்தே மார்க்கத்தை பற்றி நான் கேட்கிறேன். ஒரு 20 ஜெனரேஷனுக்கு முன்னால கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள், இப்படி எப்படி இருக்கிறார்கள்? ஜெனரேஷன் போக போக அவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ கிறிஸ்தவ ஒரு மதத்தில் இருக்கிறார்களே அல்லாமல் ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்லவே அல்ல. கிறிஸ்தவன் என்று கிறிஸ்தவன் என்று இருக்கிறார்களே தவிர உண்மையாய் கர்த்தரை அறிந்தவர்கள் அல்ல. ஊழியக்காரர்களும் சேர்த்துதான் சொல்லுகிறேன்.
ஊழியக்காரர்கள் ஒரு காலத்துல பிரதிஷ்டையோடு, டெடிகேஷனோடு, அவங்க உண்மையான மனம் திரும்பின அனுபவத்தோடு, வைராக்கியத்தோடு ஊழியத்துக்கு இறங்கி ஊழியம் செய்தார்கள். ஆனால் அடுத்த ஜெனரேஷன்ல, அடுத்த தலைமுறையில அவருடைய பிள்ளைகள் அப்பாவுடைய வேலை ஊழியத்தை அவர்கள் ப்ரொஃபஷனாக, உத்தியோகமாக தொடருகிறார்கள். இவர்கள் தேவனை அறிந்து இருக்கிறார்கள் என்றால் நிறைய பேர் தேவனை அறியவில்லை. இவர்கள் வேறு வேலையை விட இது பெட்டர் ஜாப், இது கிடைத்த எங்கள் தகப்பனார் சம்பாதித்த சொத்து சுதந்திரம், அதை நான் மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் தொடருகிறார்கள். இதுதான் அமெரிக்காவிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அங்கே சபைகளில் உயிரற்ற சபைகளாய் நிறைய சபைகள் இருக்கிறது. அங்கே போதகர்கள் ஏதோ உத்தியோகம் பார்க்கிறது போல சபைகளை நடத்துகிறவர்களை பெரும்பாரியாய் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு சொன்னேன், கம்யூனியன் சர்வீஸ் ஒரு சபையில நடந்தது. வெளியிலேயே வைத்திருந்தார்கள் போர்ச்சுகோவில். அதை எடுத்துக்கொண்டு உள்ளே போனோம். உள்ளே போகும் பொழுது ராப்போஜன ஆராதனை நடக்கும் என்று எதிர்பார்த்தால் நடக்கவே இல்லை. அங்குமிங்கும் பார்க்கும் பொழுது வந்தவர்கள், அங்கே எடுத்துக்கொண்டு வந்தவர்கள், அவர்களுக்கு எப்பெல்லாம் வசதி கிடைச்சதோ அப்போ எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அப்பத்தை சாப்பிட்டாங்க, ரசத்தை குடிச்சாங்க. கர்த்தருடைய பந்திக்குரிய நேரம் அங்கே கொடுக்கப்படவில்லை. மொத்தம் 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்தில் அவசரமாக ஆராதனை முடிகிறது, எல்லாரும் போகிறார்கள். வெளியே போய் நின்று காஃபி குடிக்கிறதற்கு, கதை பேசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆராதிப்பதற்கு, பிரசங்கத்தை கேட்பதற்கு, மற்ற காரியங்களிலே மக்களுக்கு நேரம் இல்லை. ஆராதிப்பதற்கே நேரம் இல்லை, கர்த்தருடைய பந்தி பரிமாறுவதற்கே நேரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அமெரிக்காவில் சபைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் முதலாவது அமெரிக்காவிலேயே பைபிளை பேன் பண்ணாலும் பேன் பண்ணுவார். முதல்ல சபைகள் அங்கே பேன் பண்ணப்படும். இன்றைக்கு பிரிட்டிஷ்ல, லண்டன், அதாவது இங்கிலாந்துல நிறைய சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம், நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாய் இருக்கிறது. கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்களாய், தேவனோடு கூட தொடர்பில்லாதவர்களாய், ஆண்டவரை அறிகிற அறிவு என்று சொன்னால் என்ன? அதாவது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவரே, நீர் 1 அடி இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாள். 1 அடி இறங்கும், 1 அடி இறங்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணாலாம். கடைசியில் அவங்க அப்பா கூப்பிட்டு, என்னம்மா 1 அடி இறங்கும், 1 அடி இறங்கும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபிக்கிறாயே என்று சொல்லி அவளிடத்தில் அவங்க அப்பா இல்லை இன்னொருத்தர் கேட்குறாங்க. அவங்க கேட்குற சமயத்தில் அவ சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் தலையில் இருக்காரு, ஆனால் இருதயத்துக்குள்ள வரல, அதுக்காக தான் 1 அடி இறங்கும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன 1 அடி இறங்கும்? இங்கே இருக்கிற ஆண்டவர் எங்கே வரணும்? இங்கே நம்ம எல்லாருக்கும், நிறைய பேருக்கு இருக்கிற யாருக்குமே இங்கே ஆண்டவர் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் தலையில் ஆண்டவர் இருக்கிறார், மூளையில் இருக்கிறார், ஆனால் இருதயத்துக்கு வரல, அனுபவத்துக்கு வரல. கிறிஸ்தவ அனுபவம் இல்லை, உண்மையான பிரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உண்மையான அபிஷேகத்தின் அனுபவம் இல்லை, உண்மையான ஊழிய அனுபவம் இல்லை, உண்மையான எப்படி கிறிஸ்தவ ஆவிக்குரிய அனுபவம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தான அவர்களை பற்றி தான் அங்கே பார்க்கிறோம். அவர் கர்த்தரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 13, 14, 15, 16, 17 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பலியை பலாத்காரமாக என்ன செய்தார்கள்? பிடித்து வாங்கினார்கள். கூருள்ள சட்டியிலே வந்து, அதாவது அவருடைய சட்டியிலே வந்து கூருள்ளதான ஆயுதத்தை கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? குத்தி அவர்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொள்வார்கள். இல்லை, கொழுப்பை நாங்கள் எரித்த பிறகு, ஆண்டவருக்கு தகனமாய் கொடுத்த பிறகு மீதி நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னால், இல்லை, கொழுப்போம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆராதனை அலட்சியம் பண்ணி, பலியை அலட்சியம் பண்ணி, அவ்விதமாக ராஜகமாய் அட்டூழியமா காரியங்களை பண்ணினதான மக்களா இருந்தபடினால்தான் அவளுக்கு பேலியாளின் மக்கள் என்று சொல்லி பெயர். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆராதனை அலட்சியம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய ஆராதனையிலே ஆராதனை நடத்துகிறவர்களுக்கு வேதனை உண்டாக்குகிறார்கள். வேதனை உண்டாக்கக்கூடியதான காரியங்கள்
நடக்கிறத பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க செல்போனை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அநேக என்ன செய்வாங்கன்னா எழுந்து அவங்க அடிக்கடி வெளியே போய் பேசிட்டு வருவாங்க. பெருவாரியான சபைகளை பார்த்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகுதான் சபைக்கு ஆட்கள் வருவாங்க. கடைசி வரையிலையும் அவர்கள் இருந்து எத்தனை பேர் வசனத்தை கவனித்தார்கள், தேவனுடைய வார்த்தையை கவனித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் என்று கணக்கு பார்த்தால் மிக மிக குறைவான எண்ணிக்கையிலேயே மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அங்கே வருகிற பெண்களோடு ஸ்திரீகளோடு கூட, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பெண்களோடு கூட அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் சபைகளிலேயும் அது நடைபெறுகிறபடினாலே கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாயிருக்கிறது. பாவத்தை, பரிசுத்தத்தை பற்றி ஒரு விருப்பம் இல்லை. பரிசுத்தம் என்பதை பற்றி எங்கேயுமே இப்பொழுது பேசுவது கிடையாது. எந்த சபைகளையுமே பரிசுத்தத்தை பற்றி பேசுவதில்லை. பரிசுத்தத்தை பேசுவதை யாரும் விரும்புவதும் இல்லை. ஆனால் எதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அதாவது மக்கள் அவர்களுக்கு விருப்பமான நல்ல வார்த்தைகள், பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளையே கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஏலியையும் அவருடைய குடும்பத்தையும் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மேல் வந்த ஆக்கினை தீர்ப்பு மகா கொடியதாய் இருந்தது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 27 36 வரை உள்ள வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். 27 36 வரையிலே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் எனும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அவன் ஒருவன் மாத்திரம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு வயதாகிறது வரை யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்றார். 60 வயது 70 வயது 50 வயசுக்கு மேல தாண்டதுக்கு முன்னால அகால மரணம் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்னி பினேகாசுக்கும் அது சம்பவித்தது. ஆபத்து வரும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஆகடியம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆகடியம் பண்ணினார். ஆகல் பிரியமார்களே, அவர்களுக்கு சம்பவித்தது இவர்களுக்கு சம்பவித்தது எனக்கெல்லாம் வராது என்று நினைத்துக் கொண்டிருக்காதபடிக்கு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. தேவனுடைய சபையிலே, தேவனுடைய சபைகளுக்கு தேவனுடைய கோபம் வந்திருக்கிறது. அது முதலாவதாக தேவன் ஊழியக்காரத்தை துவங்குகிறார். அதன் பின்பு விசுவாசிகளிடத்தில் அதை ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் அனுப்புகிறார். அதைத்தான் நம்ம வாசிக்கவே, நாம அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில் படிக்கிறோம். அனனியா சப்பிராளை பற்றி சொல்லி முடிக்கிறேன். அனனியா சப்பிராள் என்ன வாசிக்க நேரம் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்தார்கள். அவர்கள் செய்த தவறு என்னென்று நானும் இத்தனை வருஷமா பைபிளை படிச்சு பார்த்து புரியவே இல்லை. என்ன ஆண்டவர் இப்படி ஏன் பண்ணினார்? ஏன் அவளுக்கு நியாய தீர்ப்பு? காரணம் என்ன என்று கேட்டால்,
எல்லாரும் தங்களுடைய நிலங்களை உடையவர்கள் விற்று முழுமையாய் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இல்லாதவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தவர்கள் இருந்தவைகளை கொண்டு வந்து வைத்தார்கள் முழுமையாய். அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? They sold a piece of land என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் காணியாட்சி என்று தமிழில் சொல்லியிருப்பது சரியல்ல. தங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். They sold a piece of land, some land என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியை விற்றார்கள். அப்ப அந்த பகுதியை கொடுத்த பிறகு எல்லாரும் கிடைக்கிறது போல இவங்களுக்கும் என்ன செய்யும்? சமமாக மொத்தத்துல கிடைக்கும். விற்காம வச்சிருக்கிறது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா, விற்காம வச்சிருக்க இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா. எவ்வளவு தந்திரம் பார்த்தீங்களா? இதனால்தான் ஆண்டவர் கோபம் வந்தது. இன்னைக்கு சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. உள்ளத்துல நேர்மை இல்லை. தேவனுடைய ஆலயத்தை வியாபார சிந்தனையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள். தந்திரத்தோடு கூட, வஞ்சகத்தோடு கூட, சூழ்ச்சியோடு கூட, உண்மை இல்லாமல் தேவ சபையிலே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சபையிலே வைக்க விரும்பவில்லை, அழிக்க விரும்பினார். அப்படிப்பட்டவர்களால் சபையிலே பெருகக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அனனியாவை சப்பிராளையும் அங்கேயே அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் பெருகிவிட்டார்கள். போனா போட்டு சும்மா இருக்கிறார். ஆனா அப்படி அவர் இருக்க மாட்டார். தேவன் கைகளை நீட்ட அவர் ஆரம்பித்து விட்டார். அவர் விசுவாசிகளுக்கு எதிராக கைகளை நீட்டுவார். தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக அவர் நியாய தீர்ப்பவர் கொண்டு வர போகிறார். அருமையானவர்களே, நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தவறான அந்த வஞ்சகமான இருதயம், இந்த சூழ்ச்சியான இருதயம், உண்மையற்ற இருதயம், ஏன் சபைக்கு வருகிறோம்? படைக்கிறதுக்காக வருகிறோமா? கல்ற தோட்டத்துக்கு வர்றோமா? இல்ல கல்யாணத்தை நடத்துறதுக்காக வர்றோமா? எதுக்காக வர்றோம்? இந்த எண்ணத்தோடு நாம் வருகிறோம் என்றால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் நாம் வருகிறோம், தேவனுடைய சபையில் அங்கமாக இருக்கிறோம் என்றால் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை பின்பற்ற வேண்டும், நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும், தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அங்கிருந்து ஏதாவது நம்ம எடுத்து லாபமாக வீட்டில் கொண்டு போய் பதுக்கி வைக்கலாம். நாம் பிழைக்கிறதுக்காக, நம்முடைய பிழைப்புக்காக, நம்முடைய ஜீவனத்திற்காக, சர்வ பிரகாரமாக ஏதோ நம்மளோட வாழ்க்கை நடத்துவதற்காக இந்த ஆலயத்தை கர்த்தர் நமக்கு தரவில்லை. இந்த மார்க்கத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வரவில்லை. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், ஏன் சபையை வைத்திருக்கிறார் என்றால் அந்த சபையிலே உள்ள நோக்கம் நிறைவேற ஒப்பு கொடுப்போமாக. தேவ சமூகத்தில் எழுப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, அன்றைக்கு நோவா காலத்துல அவன் பிரசங்கத்தை கேட்டும் உணராமல் ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதை போல இந்த நாட்களிலேயும் எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பாமல் வாழ்க்கையில் ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்காமல் சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை நிச்சயமாக நேர் உம்முடைய நியாய தீர்ப்பினாலே அழித்து போடுவேன். அப்படி நியாய தீர்ப்பு எங்கள் வாழ்க்கையில் வரும், குடும்பத்துக்கு வரும், எங்கள் சபைக்கு வரும், கிறிஸ்தவர்களுக்கு வரும், எங்கள் தேசத்துக்கு வரும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கரங்களை வைத்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவே, நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்கள் குறைகளை மன்னிங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க, எங்களை பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றுவீராக. நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டு எங்களை சபையில வைத்திருக்கிறீர், எங்களுக்கு வேத புத்தகத்தை தந்திருக்கிறீர், எவ்வளவோ பிரசங்களை எங்களுக்கு கொடுத்து விட்டீர். ஆண்டவரே, கண்ணி கொடாத மரமாக இருக்கிறோம்.
இதை வெட்டி போடுங்கள் என்று கர்த்தாவினே சொல்லும் வரையிலும் நாங்கள் உணராமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கடைசி எச்சரிப்பாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த எச்சரிப்பை நான் கேட்டவனாக மனம் திரும்புகிறேன். ஓ ஹல்லேலூயா. இன்று முதல் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்க ஒப்புக் கொடுக்கிறேன், ஜெபிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், உம்மை பின்பற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், உண்மையாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் கரங்களை வைத்தவர்களாக ஒப்புக் கொடுத்த இந்த பாடலை நாம பாட போகிறோம். மாற்றும் உம் சாயலா என்று சொல்லி நாம் எல்லாரும் கேட்போம். இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. மாற்றும் உம் சாயலா மண்ணான என் சரீரத்தே எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே மாற்றும் சாயலா மண்ணான என் சரீரத்தே எங்குதன் உள்ளமே இயேசுவை காண. மறுபடியும் கரங்களை வைத்து சேர்ந்து சொல்லுவோமா? மாற்றும் சாயலா மண்ணான என் சரீரத்தே எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே. Once again. மாற்றும் சாயலா மண்ணான என் சரீரத்தை எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே. சொல்லுவோமா? எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே பரிசுத்தமாக்கப்பட்டோரெல்லாம் பரிரூபமாக்கப்பட்டிடுவார். பரிசுத்தமாக்கப்பட்டோரெல்லாம் பரிரூபமாக்கப்பட்டிடுவார். மரித்த சுத்தரும் உயிரோடு எழும்ப விண்ணேனில் ஏங்கிடுவோம். மரித்த சுத்தரும் உயிரோடு எழும்ப விண்ணேனில் ஏங்கிடுவோம். கரங்களை உயர்த்தி சாயலா சரீரத்தை எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே எங்குதன் உள்ளமே இயேசுவை காண. சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே. Once again. எங்குதன் உள்ளமே இயேசுவை காணவே. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிக்கிற ஜீவியம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நான் ஜீவிக்க வேண்டாம்.
வெதுவெதுப்பா இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறேன். நீ ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு, இந்த விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் என்று சொல்கிறேன். உன்னை கட்டில் கடையாக்குவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைக்கு நீ சொல்லி எச்சரித்திருக்கிறீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் பாவங்களை நிலைத்திருக்காதபடி, அக்கிரமங்களை நிலைத்திருக்காதபடி, அசதியாய் வாழாதபடி, ஆதி அன்பை விட்டு விலகி நாங்கள் பின்மாற்றமான நிலைமையில ஏனோ தானோ என்று வாழாதபடிக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரட்சித்த ஆண்டவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற அந்த பயத்தோடும் பக்தியோடும் வைராக்கியமாய் வல்லமையாய் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நெருப்பு பிழம்பாக மாற வேண்டும். ஓ ஹல்லேலூயா! பக்தி வைராக்கியம் உள்ளவளாய் மாற வேண்டும், பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் எப்போதும் காத்திருக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் கடந்து வருகிறோம். உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாகி, நாங்கள் ஆண்டவரே என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி உம்முடைய ராஜ்யத்திலே வந்து நித்தியமாய் வாழும் சாக்கியத்தை பெற வேண்டும். மகிமையை நாங்கள் அடைய வேண்டும். உதவி செய்வீராக. ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே.
நன்றி மறவாமல் மனதுடனே. கூப்பிடும் வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவன் தரிசிக்க தூய முகம். சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்கால